இல்லை சனி பாதிப்பு இருக்கவங்களுக்கு மூட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகம் இருக்குன்றாங்களே. சனி பாதித்தாலே உங்களுக்கு அந்த ஜாயின்ட் பெயின், விபத்து நடக்கிறது அதெல்லாம் உண்டுங்கய்யா. கால்சியம் குறைபாடு அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுங்கய்யா. அதே அது சனி நீச்சமாகி டாப்பில் இருக்காலும் இருக்குங்கய்யா. பொதுவாக லக்கணம் பாவி வீடாகி பாவி கெட்டால் யோகங்கய்யா. ஒருத்தர் இப்போ மேச லக்கணம் அது வந்து பாவியோட வீடு, செவ்வாய் வீடு. விருச்சிக லக்கணம் பாவியோட வீடு, செவ்வாய் வீடு. மகர லக்கணம் சனியோட வீடு, பாவி வீடு. கும்ப லக்கணம் சனியோட வீடு, பாவி வீடு. இவங்களுக்கு சனியும் செவ்வாயும் கெட்டால் யோகம். லக்கணாதிபதியே ஆனாலும் கெட்டாலும் யோகங்கய்யா. லக்கணம் பாவி வீடாகி லக்கணாதிபதி கெட்டு போயிட்டால் மிகப்பெரிய யோகங்கய்யா. அப்படிலாம் பொதுவாக வந்து அப்படிலாம் இல்லைங்க. சனி உங்களுக்கு வந்து மோசம்தான் செய்வார் அப்படிலாம் இல்லை. சனினால் யோக பலன்கள் எத்தனையோ இருக்குங்கய்யா. அவர் பொறுத்த வரைக்கும் அவருடைய தசாபுத்தி பின்னாடி வரணுங்கய்யா. அதாவது அவங்களுக்கு அவருடைய தசாபுத்தி ஒரு மத்தியம காலத்தில் அவர் யோகராக இருந்து மத்தியம காலத்தில் வரணுங்கய்யா. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பாவிகள்லாம் முன்னாடி இருக்கணும், சுபர்கள்லாம் பின்னாடி இருக்கணுங்கய்யா. பாவிகள்லாம் முன்னாடி வந்தாச்சுன்னா ஆரம்ப காலத்தில் கஷ்டத்தை சந்தித்து அவங்க பிஹெச்டி முடிச்சிருவாங்க லைஃப்பில். யாரெல்லாம் பாவிகள்? சனி பாவி, செவ்வாய் பாவி, ராகு பாவி, கேது பாவி, இவங்களாம் பாவ கிரகங்கள். இவங்க ஜாதக கட்டத்தில் முன்னாடியே இருக்கணும், அவங்களுடைய ஏர்லி டேஸில். ஆமாங்க, அந்த கட்டத்தில் லக்கணத்துலேருந்து 1, 2, 3 கட்டத்துக்குள்ளேயே இருந்துடணும். சுபகிரகங்கள் பின்னாடி போகணும். அப்போ சுபகிரகங்கள் பின்னாடி போகும் பொழுது முன்னாடி கஷ்டத்தை அனுபவித்து பின்னாடி யோகத்தை அனுபவிக்கிறார்கள். சுபகிரகங்கள் முன்னாடி இருந்து பாவகிரகங்கள் பின்னாடி போனால் முதல்ல யோகத்தை அனுபவித்து பின்னாடி கஷ்டப்படுகிறார்கள். இவ்வளோதான் என் கான்செப்டே, ஜோட கான்செப்டே.